ஓகே. ஃபாரெக்ஸ் வெர்ஸ் ஃபியூச்சர்ஸ். ஆஸ் எ பிகினரா வந்து உங்க மைண்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன வரும்னா, தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் தான் உங்களுக்கு ஐடியா வரும். ஒண்ணு வந்து இந்தியன் மார்க்கெட் அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட். ஆனா வந்து ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ன்றது ஒண்ணு இருக்கிறதே வந்து உங்களுக்கு வந்து சுத்தமா அது ஐடியா இருக்காது. கரெக்ட்டா? ஏன்னா இப்ப நான் சொல்லும்போது தான் உங்களுக்கே தெரியும். ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டா அது என்ன? அப்படின்னு சொல்லிட்டு. அ எனக்கு வந்து ட்ரேடிங் உள்ள வரும்போது இந்தியன் மார்க்கெட் அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் இது 2 தான் இருக்குன்னு தெரியும். பட் ஆனா வந்து ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ன்னு ஒண்ணு இருக்கிறது தெரியாது. ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து, ஓகே ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ன்னு ஒண்ணு இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு நான் கத்துக்கிட்டு, அதுல வந்து இப்ப நான் என்கியூ மட்டும் தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ யூ ஆர் சோ லக்கி ஒரு பிகினிங் ஸ்டேஜ்ல உங்களுக்கு வந்து 2 மார்க்கெட் பத்தியும் தெரிய போகுது. ஃபாரெக்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ஓகேவா? அதுல வந்து இப்ப இந்த வீடியோல இப்ப வந்து நான் என்ன எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் ஃபாரெக்ஸ்னா என்ன? நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ்னா என்ன? இது 2த்துக்குள்ள டிஃபரன்ஸ் பார்க்க போறோம். அண்ட் இதுல இருக்கிற சம் டெர்ம்ஸ் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல இருக்க டெர்ம்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல இருக்க டெர்ம்ஸ் சொல்லப் போறேன். அண்ட் லாஸ்ட்டா வந்து நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மார்க்கெட் வந்து ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு. எது ட்ரேட் பண்ணா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு. பட் ஆனா நான் என்ன வந்து உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுவேன்னா, ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் வந்து கம்பேர்ட் டூ ஃபாரெக்ஸ் மார்க்கெட், ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் இஸ் ஃபேர் பெட்டர். அது ஏன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் சொல்ற டிஃபரன்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ல உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லெட்ஸ் சி வாட் இஸ் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். ஃபாரெக்ஸ் ஸ்டாண்ட் ஃபார் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஸோ குளோபல் மார்க்கெட்ல எடுத்துட்டீங்கன்னா, இங்க கரன்சிஸ் தான் ட்ரேட் ஆகும். ஸோ கரன்சிஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, குளோபலா பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் நெறைய கரன்சிஸ் இருக்கு. கரெக்ட்டா? இப்ப நம்ம ரூபீஸ் சொல்றோம்ல, அது மாரி யூரோ, யுஎஸ்டி அண்ட் கேட் அண்ட் ஜேபிஒய் இது மாரி நெறைய கரன்சிஸ் இருக்கு. ஸோ இதோட பேர்ஸ் தான் வந்து ஃபாரெக்ஸ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். பேர்ஸ் மீன்ஸ் யூரோ வந்து யுஎஸ்டி கூட பேர் ஆகும். அண்ட் யூரோ வந்து ஜிபிபி அண்ட் யூரோ ஜேபிஒய் இது மாரி நெறைய பேர்ஸ் இருக்கும். அது வந்து அதோட ஆவரேஜ் பிரைஸ் தான் வந்து நீங்க சார்ட்ல பார்க்குறது. ஓகேவா? இப்ப யூரோஎஸ்டின்னு எடுத்துட்டீங்கன்னா, மார்க்கெட் வந்து இது எப்படி வந்து பேர் ஆயிருக்குன்னா, யூரோவும், யுஎஸ்டியும் தனியா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூரோ வந்து மேல போயிட்டுருக்கும். யுஎஸ்டி வந்து கீழ போயிட்டுருக்கும். அதோட பிரைஸ் ஆவரேஜ் தான் வந்து அங்க வந்து உங்களுக்கு சார்ட்ல வந்து யூரோ யுஎஸ்டின்னு வரும். ஓகேவா? ஸோ இதுல வந்து ஏதாச்சும் நீங்க பை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப யூரோ யுஎஸ்டில என்ன பை பண்றீங்கன்னா, அதுல என்ன அங்க என்ன நடக்குதுன்னா, யூரோ வந்து நீங்க பை பண்றீங்க. யுஎஸ்டி வந்து செல் பண்றீங்க. அதுதான் வந்து யூரோ யுஎஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு பேர் அங்க வந்து இருக்கும். ஓகேவா? இது ரொம்ப நீங்க கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம். யுஎஸ்டின்றது என்னன்னா, ஒரு பேர். ஓகேவா? அதோட சார்ட் வந்து அங்க இருக்கும். அதுல நீங்க ட்ரேட் பண்ண போறீங்க. ஓகே. ஸோ அண்ட் இதுல டெய்லி வால்யூம் வந்து எவ்வளோ ட்ரேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, $7 ட்ரில்லியன் வந்து யுஎஸ் டாலர்ஸ் வந்து இங்க வந்து ட்ரேட் ஆகும்னு சொல்றாங்க. ஓகேவா? நவ் லெட்ஸ் சி வாட் இஸ் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங். இந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் எடுத்துட்டோம்னா, ஃபியூச்சர்ஸ் ஆர் கான்ட்ராக்ட்ஸ் டூ பை ஆர் செல் அன் அசெட் அட் எ ஸ்பெசிஃபிக் பிரைஸ் அண்ட் டேட் இன் த ஃபியூச்சர். ஓகேவா? அந்த அசெட்ன்றது இங்க எத மீன் பண்றாங்கன்னா, நீங்க பிசிக்கல் லைஃப்ல நம்ம பார்க்குறோம்ல, டே டூ டே லைஃப்ல யூஸ் பண்றது. லைக் காஃபி, ஆரஞ்ச், ரைஸ், கோல்டு, பிளாட்டினம். ஸோ இது மாரி இந்த டே டூ டே ஆக்சுவல் அசெட்ஸ வந்து ஃபியூச்சர்ஸ்ல வந்து அதுக்குன்னு ஒரு பிரைஸ் இருக்கும். அதுதான் வந்து நம்ம அங்க ட்ரேட் பண்ண போறோம். ஓகேவா? அண்ட் ஃபியூச்சர்ஸ்ல இன்னொன்னு இருக்கு. என்னன்னா வந்து நாஸ்டாக் அண்ட் இஎஸ். ஸோ நாஸ்டாக்ன்றது என்னன்னா, யுஎஸ் மார்க்கெட்ல இருக்கிற டாப் 100 ஸ்டாக்ஸோட ஆவரேஜ் பிரைஸ் தான் வந்து நாஸ்டாக். அது வந்து ஒரு கான்ட்ராக்ட்டா இங்க ட்ரேட் ஆகும். நம்ம நம்ம அத தான் ட்ரேட் பண்ணுவோம். அண்ட் இஎஸ் வந்து என்னன்னா, டாப் 500 ஸ்டாக்ஸ் ஓகேவா? அண்ட் இது மாரி நெறைய இருக்கு. ஒய்எம் அண்ட் நெறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு. ஓகேவா? லைக் யுஎஸ் மார்க்கெட்ல எடுத்துட்டீங்கன்னா, டாப்ல இருக்கிறது வந்து எது எதுன்னா, நாஸ்டாக், இஎஸ் அண்ட் ஒய்எம். இது மாரி வேற மார்க்கெட் எதனா எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் ஜெர்மன் மார்க்கெட்ல ஜெர்மன் 40ன்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு இருக்கும். ஓகேவா? இது மாரி நெறைய ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இதோட டிஃபரன்ஸ் பார்ப்போம். ஃபியூச்சர்ஸ் ஃபாரெக்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்க்கான டிஃபரன்ஸ் பார்ப்போம். ஓகேவா? டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபாரெக்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கிட்டா நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நான் ஒன் பை ஒன் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் டைப். மார்க்கெட் டைப் எடுத்துட்டீங்கன்னா, ஃபாரெக்ஸ்ல டீசென்ட்ரலைஸ்ட், ஃபியூச்சர்ஸ் வந்து சென்ட்ரலைஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. இந்த டீசென்ட்ரலைஸ்ட் அண்ட் சென்ட்ரலைஸ்டுக்கான மீன் என்னன்னா, டேட்டா வந்து ஸ்கேட்டர்டா இருந்தா, அது வந்து டீசென்ட்ரலைஸ்ட் சொல்லுவாங்க. அதுவே டேட்டா வந்து சிங்கிள் புரொவைடரா இருந்தா, அது வந்து சென்ட்ரலைஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இது வந்து ஏன் சொல்றேன்னா, ஃபாரெக்ஸ்ல பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நெறைய புரோக்கர்ஸ் இருக்காங்க. அவங்க நெறைய புரோக்கர்ஸ் மீன்ஸ் நீங்க ட்ரேடிங் வியூல போயிட்டு யூரோயூஎஸ்டின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்களேன். யூரோயூஎஸ்டியே பார்த்தீங்கன்னா 5 சார்ட் வரும். ஸோ அந்த 5 சார்ட் வந்து டிஃபரெண்ட் புரோக்கர்ஸ் வந்து உங்களுக்கு சார்ட் வந்து அதில கிடைக்கும். ஓகேவா? அதுவே நீங்க ஃபியூச்சர்ஸ்ல எடுத்தீங்கன்னா, சிங்கிள் டேட்டா புரொவைடர் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிஎம்இ. ஓகேவா? ஸோ அதனால வந்து இதில வந்து சென்ட்ரலைஸ்டு, அது டீசென்ட்ரலைஸ்டு. ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் வந்து அசெட்ஸ் ட்ரேடர். அசெட்ஸ் பொறுத்தவரைக்கும் ஃபாரெக்ஸ்ல கரன்சிஸ் பேர்ஸ் மட்டும் தான் ட்ரேட் ஆகும். ஃபியூச்சர்ஸ் பொறுத்தவரைக்கும் இண்டிசஸ், கரன்சிஸ், கமோடிட்டீஸ். இதில நல்லா நோட் பண்ணீங்கன்னா, கரன்சி பேர்ஸ் கிடையாது. கரன்சிஸ். கரன்சிஸ் மீன்ஸ் யூரோ ஃபியூச்சர்ஸ், ஜிபிபி ஃபியூச்சர்ஸ், ஜேபிஐ ஃபியூச்சர்ஸ் இது மாரி கரன்சிஸ் மட்டும் ட்ரேட் ஆகும். ஓகேவா? அண்ட் இதில வந்து
நான் எது பிரிஃபர் பண்ணுவேன்னா, இண்டிசஸ் மட்டும் நீங்க ட்ரேட் பண்ணாலும் போதும். அண்ட் சம்டைம்ஸ் கமாடிட்டீஸ். ஓகேவா? கரன்சிஸ்லாம் வந்து நீங்க அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா, அங்க வந்து அவ்வளோ வால்யூம் இருக்காது. கம்பேர் டூ இண்டிசஸ் அண்ட் கமாடிட்டீஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ரெகுலேஷன். ரெகுலேஷன பொறுத்தவரைக்கும் புரோக்கர் டிபெண்டன்ட். அது ஹைலி ரெகுலேட்டட் பை சிஎம்இ. புரோக்கர் டிபெண்டன்ட் ஏன் சொல்றேன்னா, நீங்க யூரோஸ்டி எடுத்தீங்கன்னா நெறைய சார்ட்ஸ் வரும்னு சொல்றேன்ல. ஓண்டா சார்ட் ஒரு மாரி இருக்கும். அண்ட் forex.com சார்ட் ஒரு மாரி இருக்கும். ஸோ, இது மாரி உங்களுக்கு வந்து நெறைய டிஃபரன்ஸ் வரதுனால, இது வந்து புரோக்கர் டிபெண்டன்ட். அது ஃபியூச்சர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, ஒரே சார்ட் தான். எல்லாரும் வந்து பார்க்க போறது ஒரே சார்ட் தான். அதுவும் யார் புரொவைட் பண்றா? சிஎம்இ. ஓகேவா? அதனால வந்து இதில வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து எதுவும் இருக்காது. ஏன்னா சென்ட்ரலைஸ்ட் இல்ல. ஸோ, அதனால வந்து சேம் டேட்டா தான் எல்லாருமே நீங்க யூஸ் பண்ண போறீங்க. ஓகேவா? அண்ட் டிரான்ஸ்பரன்சி பொறுத்தவரைக்கும் புரோக்கர் செட்ஸ் த பிரைஸ். இது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ஃபாரெக்ஸ்ல ஆ ஓண்டால பார்த்தீங்கன்னா, கேப் அப்பே இருக்காது. ஆனா forex.com சார்ட்ல போய் பார்த்தீங்கன்னா, கேப் அப் இருக்கும். கேப் அப் மீன்ஸ் ஆ ப்ரீவியஸ் டே கேண்டில் குளோஸ்க்கும், நெக்ஸ்ட் டே கேண்டில் ஓப்பனுக்கு வந்து பிரைஸ் வந்து நெறைய டிஃபரன்ஸ் குடுக்கும். அது வந்து புரோக்கர் செட்ஸ் த பிரைஸ். ஓகேவா? அண்ட் ஃபியூச்சர்ஸ பொறுத்தவரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் செட்ஸ் த அஃபிஷியல் பிரைஸ். இதுல வந்து மேனிபுலேஷனும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே பிரைஸ்ல தான் ஓப்பனிங் இருக்க போது, குளோசிங் இருக்க போது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து லிக்விடிட்டி. லிக்விடிட்டிய பொறுத்தவரைக்கும் 2த்துலயுமே வந்து ஹையர் லிக்விடிட்டி தான். ஸோ, அதனால பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ட்ரேடிங் ஹவுர்ஸ் பொறுத்தவரைக்கும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து 24/5 ரன் ஆகும். அண்ட் ஃபியூச்சர்ஸ் பொறுத்தவரைக்கும் 23/5 ரன் ஆகும். வித் டெய்லி பிரேக். ஓகேவா? நெக்ஸ்ட் டேட்டா ஃபீட் எடுத்துட்டீங்கன்னா, புரோக்கர் ஸ்பெசிஃபிக். ஃபியூச்சர்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் புரொவைடட். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். திருப்பி திருப்பி அதே சொல்ல வேணாம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வந்து காமன் பிளாட்ஃபார்ம்ஸ். காமன் பிளாட்ஃபார்ம்ஸ்ன்றது எத இங்க மீன் பண்றோம்னா, ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ். ஃபாரெக்ஸ்ல நீங்க எதெல்லாம் ட்ரேட் பண்ணலாம்னா, MT5, MT4, சி ட்ரேடர் அண்ட் ட்ரேட் லாக்கர். அதே ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் எடுத்துட்டோம்னா, அதில காமன் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் என்னென்ன இருக்குன்னா, நிஞ்சா ட்ரேடர், ட்ரேட் ஸ்டேஷன், ட்ரேடவேட் அண்ட் ப்ராஜெக்ட்எக்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இதில இன்னொரு பாயிண்ட் நான் போட மறந்துட்டேன். ஸ்ப்ரெட். ஸ்ப்ரெட்ட பொறுத்தவரைக்கும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட்ன்றது இருக்கும். ஆ அது வந்து புரோக்கர் டிபெண்டன்ட்டா இருக்கும். லைக் வந்து புரோக்கர் டிபெண்டன்ட் அண்ட் வந்து பிளா ப்ராட்ஃபார்ம் டிபெண்டன்ட்டா இருக்கும். லைக் நான் வந்து 5 இயர்ஸ் யூஸ் பண்றேன். 5 இயர்ஸ்ல வந்து உங்களுக்கு அவ்வளோ ஸ்ப்ரெட் இருக்காது. அது வந்து வேற பிளாட்ஃபார்ம் எடுத்துட்டீங்க ஃபனனெக்ஸ் அண்ட் ஃபனிடிக்ஸ் அது மாரி ஃபனிங் பிப்ஸ் அது மாரி எடுத்துட்டீங்கன்னா, அதில ஒரு ஸ்ப்ரெட் வரும். ஸ்ப்ரெட்ன்றது என்னன்னா, நீங்க சார்ட்ல பார்க்கும்போது கரண்ட் பிரைஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கும்ல, அதுக்கும் இன்னொரு லைன் வந்து அதுக்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். அந்த இன்னொரு லைன் ட்ரேட் ஆகுதுல, அது என்ன மீன் பண்ணுதுன்னா, நீங்க ஒரு என்ட்ரி போட்டீங்கன்னா, கரண்ட் பிரைஸ்ல விடாம கொஞ்சம் மேல ஆர் கீழ வந்து விடும். அதுதான் வந்து ஸ்ப்ரெட்டோட வேலையே. அது வந்து ஃபியூச்சர்ஸ்ல எடுத்துட்டோம்னா, ஸ்ப்ரெட்ன்றதுக்கு சான்ஸே கிடையாது. இதுல வந்து 0 ஸ்ப்ரெட். நீங்க எங்க என்ட்ரி போடுறீங்களோ, அதே பாயிண்ட்ல வந்து என்ட்ரி எக்ஸாக்ட்டா வந்து பிளேஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபாரெக்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்க்கான கீ டிஃபரன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபாரெக்ஸ்ல இருக்க சில டெர்ம்ஸ் பத்தி நம்ம சார்ட்ல பார்ப்போம். அண்ட் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல இருக்க சில டெர்ம்ஸ். ஓகேவா? ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்க்கு பேசிக்ஸா உங்களுக்கு என்னென்ன தெரியும்னா, பிட் பிரைஸ்னா என்ன? ஆஸ்க் பிரைஸ்னா என்ன? அண்ட் பிப்னா என்ன? அண்ட் ஸ்ப்ரெட்னா என்ன? ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து ஒன் பை ஒன் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். பிஃபோர் தட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, யூரோஎஸ்டி இருக்கு. ஸோ யூரோஎஸ்டின்றது என்னன்னா, ஒரு பேர் கரெக்ட்டா? ஸோ 2 கரன்சி சேர்ந்தது தான் வந்து ஒரு பேர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ லெஃப்ட் சைட்ல இருக்க கரன்சி வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, பேஸ் கரன்சின்னு சொல்லுவாங்க. ரைட் சைட்ல இருக்கிறது வந்து கவுண்டர் கரன்சின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம பிட் பிரைஸ்க்கும், ஆஸ்க் பிரைஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ பார்ப்போம். இதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்றேன். ஓகே. இப்போ ஒரு ஷாப் இருக்கு. ஓகே. அந்த ஷாப்ல வந்து ஒரு ஷாப் கீப்பர் இருக்கான். அந்த ஷாப் கீப்பர் வந்து சாக்லேட் வந்து செல் பண்றான். ஸோ ஒரு சாக்லேட் வந்து ரூ. 10க்கு செல் பண்றான். ₹10 ஓகே. ஸோ இப்ப செல் பண்ற பிரைஸ் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஆஸ்க் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதே வந்து இந்த சாக்லேட் வந்து நீங்க வாங்க வரீங்க. பட் ஆனா உங்கள்ட்ட ரூ. 10 இல்ல ரூ. 8 தான் இருக்கு. ஸோ இப்ப ₹8 குடுத்து நீங்க அந்த சாக்லேட் வந்து நீங்க கேட்கறீங்க. ஸோ இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, பிட் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்ப ஆஸ்க் பிரைஸ்க்கும், பிட் பிரைஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா? ஸோ ஒரு செல்லர் வந்து ஆ கேட்கற பிரைஸ் வந்து ஆஸ்க் பிரைஸ். நீங்க பையரா போயிட்டு உங்கள்ட்ட இருக்க அமௌண்ட் வச்சு நீங்க ரூ. 10 சாக்லேட் வந்து ரூ. 8 கேட்கறீங்க. விச் மீன்ஸ் நீங்க வந்து பிட் பண்றீங்க. அது வந்து பிட் பிரைஸ்ன்னு வரும். புரியுதா? ஸோ இதான் வந்து ஆஸ்க் பிரைஸ்க்கும், பிட் பிரைஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் இன் ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஸோ இப்ப இதே வந்து நான் யூரோயிஸ்ட்ல சொல்றேன். ஓகே. இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு ஷாப் இருக்கு. ஷாப் வந்து ஷாப் கீப்பர் இருக்கான். அந்த ஷாப் கீப்பர் வந்து சாக்லேட் வந்து செல் பண்றான். ஒரு சாக்லேட் வந்து ₹10 செல் பண்றான். ஸோ இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இது வந்து ஆஸ்க் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ₹10க்கு அவங்க செல் பண்றது. இதே சாக்லேட்ட நீங்க வாங்க வரீங்க. பட் ஆனா உங்கள்ட்ட ₹10 இல்ல. ₹8 தான் இருக்கு. ஸோ ₹8க்கு வந்து அந்த சாக்லேட்ட நீங்க கேட்கறீங்க. அது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, பிட் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது கிளியரா? ஓகே. ஸோ இது அப்படியே வந்து நம்மளோட ட்ரேடிங்க்கு அப்ளை பண்ணும். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பிட் பிரைஸ்ன்னு லெஃப்ட் சைட்ல இருக்கு. ஆஸ்க் பிரைஸ் ரைட் சைட்ல இருக்கு. பிட் பிரைஸ் வந்து எப்பயுமே வந்து ஆஸ்க் பிரைஸோட கம்மியா தான் இருக்கும். புரியுதா? அந்த எக்ஸாம்பிள் வச்சு நீங்க இத கனெக்ட் பண்ணிக்கணும். ஆஸ்க் பிரைஸ்ன்றது அவர் சொன்ன பிரைஸ் வந்து ₹10.
அதே வந்து நீங்க கேட்ட பிரைஸ் எவ்வளோ? ₹8. ஸோ, இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, 1.1053ன்றது ஆஸ்க் பிரைஸ், 1.1051ன்றது பிட் பிரைஸ். ஓகேவா? ஸோ, இதுக்குள்ள ஒரு டிஃபரன்ஸ் ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து நீங்க எதுல என்ன டெர்ம்ஸ்ல சொல்லணும்னா, பிப்ஸ்ல தான் சொல்லணும். ஸோ, 51க்கும் 52க்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் வருது? 2 பிப்ஸ் வந்து டிஃபரன்ஸ் ஆகுது. புரியுதா? ஸோ, இது வந்து என்னன்னா, ஃபாரெக்ஸ்ல வந்து நம்ம பிப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபியூச்சர்ஸ்ல வந்து பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். பிரைஸ் மூவ்மெண்ட் ஆயிருக்குல்ல. பிரைஸ் வந்து மூவ் ஆயிருக்குல்ல 51, 53க்கு. அத வந்து பிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து எந்த டெர்ம்ஸ்ல சொல்லணும்? பிப்ஸ்ன்னு சொல்லணும். ஓகேவா? டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அத வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஸ்ப்ரெட்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஆஸ்க் பிரைஸ்க்கும், பிட் பிரைஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அத வந்து ஸ்ப்ரெட்ன்னு சொல்லுவாங்க. இதே வந்து ஸ்ப்ரெட் வந்து 2 பிப்ஸ்ன்னு இங்க இருக்கு. அதே இடத்துல 20 பிப்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ப்ரெட் வேல்யூ வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ப்ரெட் வேல்யூ அதிகமா இருந்ததுன்னா, நீங்க போடுற என்ட்ரீஸ் வந்து என்ட்ரி பிரைஸ்ல விழாதா விழா அ என்ட்ரி பிரைஸ்ல விழாது. அது தள்ளி, தள்ளி விழும். அண்ட் ஓகே. இதுல இன்னொரு விஷயம் சொல்லணும். இப்ப நீங்க பை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பை எடுக்கிற வந்து பை யூரோஎஸ்டி பை பண்றீங்கன்னா, எந்த பிரைஸ்ல போயிட்டு பை ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஸ் பிரைஸ்ல தான் பை ஆகும். அதுவே நீங்க செல் எடுக்கிறீங்கன்னா, பிட் பிரைஸ்ல போய் செல் ஆகும். புரிஞ்சுதா நான் சொல்றது? ஆஸ்க் பிரைஸ்ல தான் போய் பை ஆர்டர் விழும். பிட் பிரைஸ்ல தான் வந்து செல் ஆர்டர் விழும். இப்ப இது நீங்க எப்படி பார்க்கலாம்னா, கரண்ட் பிரைஸ் வந்து இப்ப இங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப யூரோஎஸ்டி வந்து கரண்ட் பிரைஸ் வந்து எவ்வளோ ட்ரேட் ஆயிருக்குன்னா, 1.1025ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ, இப்ப ஆஸ்க் பிரைஸ்ன்றது எங்க இருக்கும்னா, மேல இருக்கும். பிட் பிரைஸ்ன்றது கீழ இருக்கும். ஓகேவா? ஸோ, ஆஸ்க் பிரைஸ் வந்து இப்ப எவ்வளோ இருக்குன்னா, 1.1027ல இருக்கு. அண்ட் பிட் பிரைஸ் வந்து 1.1023 3ல இருக்கு. ஓகேவா? ஸோ, இப்ப நீங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பை ஆர்டர். அது வந்து எங்க விழும்னா, கரண்ட் பிரைஸ் வந்து 25ல இருக்கு. ஸோ, பை ஆர்டர் வந்து எங்க பிளேஸ் ஆகும்? ஆஸ்க் பிரைஸ்ல பிளேஸ் ஆகும். ஆஸ்க் பிரைஸ்ன்றது 27. இங்க தான் உங்களோட என்ட்ரி வந்து விழும். அதுவே செல் பொசிஷன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செல் எடுத்தீங்கன்னா, உங்களோட செல் ஆர்டர் எங்க விழும்னா, இந்த இடத்துல 25ல விழாம 23ல வரும். ஸோ, இதனால என்ன உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ்னா, நீங்க ஒரு ரிஸ்க் ரிவார்ட்ன்றது பிளான் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பை என்ட்ரி எடுக்கலாம் பிளான் பண்ணுவீங்க. எடுத்து ஒரு 1:2 கேப்சர் பண்ணலாம் பார்ப்பீங்க. ஓகேவா? இதே இடத்துல நீங்க இந்த இடத்துல என்ட்ரி குடுக்குறீங்க. குடுத்தோனே பிரைஸ் என்ட்ரி எங்க விழும்? ஆஸ்க் பிரைஸ்ல வரும். இப்படி விழுந்தோனே என்ன ஆகும்னா, 1:2 எய்ம் பண்ண இடத்துல வந்து வ நி 1 கூட வரல. ஓகே 1:1 கூட வரல. அது மாரி வந்து உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்ட் மாறிரும். ஸோ, அதனால வந்து நீங்க நீங்க பிளான் பண்ற ரிஸ்க் வந்து கால்குலேட்டடா இருக்கும். ஆனா வந்து நீங்க என்ட்ரிக்கு அப்புறம் வந்து அந்த ரிஸ்க் வந்து மாறும். ஸோ, இதனால நெறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அதனால நீங்க என்ன சொல்லுவோம்னா, ஸ்ப்ரெட் கம்மியா இருக்க புரோக்கர்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்க. அண்ட் ஸ்ப்ரெட் கம்மியா குடுக்குற ப்ராஃபர்ம்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸ்ப்ரெட் எவ்வளோ கம்மியா இருக்கோ, அவ்வளோ உங்களுக்கு வந்து எக்ஸிகியூஷன் வந்து லேக் ஆகாது. லேக் மீன்ஸ் எக்ஸிகியூஷன் வந்து ஸ்மூத்தரா இருக்கும். புரியுதா? ஸோ, இத வந்து நான் அப்படியே சார்ட்ல வந்து ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்ப இங்க யூரோஎஸ்டி எடுத்துப்போம். யூரோஎஸ்டி வந்து கரண்ட் பிரைஸ் வந்து இப்ப எங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னா 1.17098ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ, இதுல வந்து நீங்க ஆஸ்க் பிரைஸ், பிட் பிரைஸ் பார்க்க முடியலல்ல. லேபிள்ஸ்ல போய் பிட் அண்ட் ஆஸ்க் லேபிள்ஸ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதுல வந்துரும். இப்ப தெரியுதா? இது கரண்ட் பிரைஸ், பிட் பிட் பிரைஸ் வந்து இங்க இருக்கு. ஆஸ்க் பிரைஸ் இங்க இருக்கு. ஸோ, இப்ப நீங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா, லைக் பை என்ட்ரி எடுத்தீங்கன்னா, ஆஸ்க்ல போயிட்டு தான் உங்களுக்கு பை ஆர்டர் வரும். செல் எடுத்தீங்கன்னா, பிட் பிரைஸ்ல வந்து உங்களுக்கு வந்து செல் ஆர்டர் விடும். புரிஞ்சுதா? ஸோ, இதுதான் அந்த பிட் பிரைஸ்க்கும், ஆஸ்க் பிரைஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். அண்ட் இதுல வந்து இன்னொரு டெர்ம் இருக்கு. லாட்ன்னு சொல்ட்டு. லாட்ன்றது என்னன்னா, நீங்க என்ட்ரி எடுக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபியூச்சர்ஸ்ல வந்து கான்ட்ராக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆ ஃபாரெக்ஸ்ல வந்து லாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப யூரோஸ்ல வந்து நீங்க 1 லாட் எடுக்கிறீங்கன்னா, அது எப்படி எடுக்கணும்னா, இப்ப நீங்க ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து வைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆ எவ்வளோ வருது? என்ட்ரி பாயிண்ட் எங்க? 112 அண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 0.75ல இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து 37 பிப்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வருது. டிபி பார்த்தீங்கன்னா, ஒரு 1:1 வைப்போம். ஓகே. ஸோ இப்ப இதுக்கு வந்து ஒரு உங்க உங்க அக்கவுண்ட் சைஸ் வந்து $10,000ன்னு வச்சுக்கோங்களேன். $10,000க்கு 37 பிப்ஸ் வருது. அப்ப நான் எனக்கு நீங்க ரிஸ்க் வந்து எவ்வளோ பிளான் பண்றீங்கன்னா, $100 தான் பிளான் பண்றீங்க. ஓகே. அந்த $100க்கு எவ்வளோ வந்து லாட் போடணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இத பார்த்தா தெரியாது. ஆ இதுக்கு வந்து நீங்க தனியா வெப்சைட் போயிட்டு, அதில வந்து நீங்க லாட் சைஸ்லாம் கால்குலேட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதுக்கு சிம்பிளா என்ன பண்ணலாம்னா, இண்டிகேட்டர்ல வந்து ஒரு இண்டிகேட்டர் இருக்கு. லாட் சைஸ் கால்குலேட்டர்ன்னு சொல்லிட்டு இதோ இருக்குல்ல. இது 2மே நல்லா தான் இருக்கும். ஸோ இத நீங்க குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ட்ரி பிரைஸ் கேட்கும். இந்த இடத்துல என்ட்ரி பிரைஸ், ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லோன் வைக்கிறேன். வச்சோனே என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து கால்குலேட் ஆகி வந்து காமிக்குது தெரியுதா? இருங்க கொஞ்சம் தள்ளிக்கிறேன். ஸோ இதில வந்து நீங்க செட்டிங்ல வந்து இது 1:1ல இருக்கு. இதில போயிட்டு நீங்க 1:2 குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கேத்த மாரி மாறிரும். தெரியுதா? அண்ட் இத வந்து நீங்க நெறைய சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப அவங்க அக்கவுண்ட் சைஸ் வந்து இப்ப 50,000 இருக்கு. அத வந்து 5Kன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மாத்தி காமிக்கிறேன் பாருங்க. 5,000 வச்சுட்டு உங்க ரிஸ்க் வந்து 1% வைக்கிறீங்க. அண்ட் வந்து எத்தன பிப்ன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா அது கால்குலேட் ஆயிரும்.
ஸோ, இப்ப இந்த இடத்துல நீங்க பை ஆர்டர் எடுக்கிறீங்கன்னா, உங்க ரிஸ்க் எவ்வளோ? $50. அந்த $50க்கு நீங்க எத்தன லாட் போடலான்னா, $5000 அக்கவுண்ட்க்கு 1.783 லாட்ஸ் வந்து நீங்க போடலாம். புரியுதா? ஸோ, அதே மாதிரி செல் பொசிஷன் எடுக்கலாம். இந்த இண்டிகேட்டர நீங்க யூஸ் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். ஸோ, இது யாருக்கு யூஸ் ஆகும்னா, டக்கு டக்குன்னு வந்து எனக்கு லாட்ஸ் கால்குலேட் பண்ண முடியல. சரி மேனுவலா கால்குலேட் பண்ணலாம். அது ஒரு பெரிய கால்குலேஷன். இத்தன பிப் வந்து இத்தன பிப்க்கு ஒரு லாட் போட்டா, இவ்வளோ ரிஸ்க் வரும் அதெல்லாம் சொல்ட்டு. அது வேணாம் அது ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லி தான் அத நான் உள்ள போல. ஸோ, அதுக்கு வந்து நீங்க இந்த இண்டிகேட்டர யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் வந்து ஆ இது வந்து டிஃபர் ஆகும். யூரோஎஸ்டிக்கு வந்து ஒரு லாட்ஸ் காமிக்கும். ஜிபிபிஎஸ்டிக்கு ஒரு லாட் காமிக்கும். அதே நீங்க கோல்டு எக்ஸ்ஐயூஎஸ்டிக்கு பண்றீங்கன்னா, அதுக்கு ஒரு லாட் சைஸ் வரும். பேர டிபெண்ட் பண்ணி லாட் சைஸும் உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஸோ, அத மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? தட்ஸ் இட் ஃபாரெக்ஸ் பேசிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர்ஸோட பேசிக்ஸ் பார்ப்போம். ஓகே. ஓகே. நவ் லெட்ஸ் சீ தி ஃபியூச்சர் பேசிக்ஸ். ஃபியூச்சர் பேசிக்ஸ் எடுத்துட்டோம்னா, அதில நெறைய இருக்கு. நான் ஒன் பை ஒன் சொல்றேன். ஸோ ஃபாரெக்ஸ்ல வந்து நான் என்ன சொன்னேன்னா, பிரைஸ் மூவ் ஆகுதுல்ல, அது வந்து என்ன டெர்ம்ஸ்ல சொல்லணும்னா, பிப்ஸ்ல சொல்லணும். லைக் வந்து ஒரு பிரைஸ் வந்து இங்கருந்து இங்க போயிருக்குன்னா, அது வந்து என்ன டெர்ம்ஸ்ல சொல்லணும், இத்தன பிப்ஸ் மூவ் ஆயிருக்குன்னு சொல்லணும். ஓகேவா? அதுவே வந்து ஃபியூச்சர்ஸ்ல வந்து நம்ம பாயிண்ட்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 25,001ல இருந்து 25,000 ஆ 007 போயிருக்கு. ஸோ இத வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, 6 பாயிண்ட் வந்து மூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லணும் நீங்க. ஓகேவா? அதுவே வந்து ஃபாரெக்ஸ்ல என்ன சொல்லுவீங்க? பிப்ஸ்ல சொல்லணும். ஃபியூச்சர்ஸ்ல வந்து பாயிண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல வந்து இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா, பாயிண்ட் அண்ட் டிக். பாயிண்ட்ன்றது என்னன்னா, 25,001.25 அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பாயிண்ட்ன்னு சொல்லுவாங்க. பாயிண்ட்க்கு ரைட் சைட்ல இருக்குல்ல, இத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, டிக்ன்னு சொல்லுவாங்க. 4 டிக் ஈக்குவல் டூ 1 பாயிண்ட்ன்னு சொல்லுவாங்க. இது எப்படி நீங்க சொல்லலாம்னா, இப்போ 25,001லேருந்து 25,000 பிரைஸ் மூவ் ஆகணும்னா, 4 டிக்ஸ் மூவ் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு பாயிண்ட்டே கால்குலேட் ஆகும். விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட்டு 0ல இருக்கும். நெக்ஸ்ட் 25 போகும். அப்புறம் 0.5 போகும். நெக்ஸ்ட் 75 தென் தான் வந்து 2ன்றது வரும். புரியுதா நான் சொல்றது? இப்போ இங்க 00ன்றது என்னன்னா, 25,001 இதுல இருக்கு. இங்கருந்து 25,000 25,001.25, 0.5 நெக்ஸ்ட் 0.75 தென் தான் 25,002 இதுதான் அத மீன் பண்ணுது. 4 டிக்ஸ் ஈக்குவல் டூ 1 பாயிண்ட்ன்னு சொல்லுவாங்க. இது கிளியரா? ஓகே. அப்புறம் வந்து இதில ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் எடுத்தா நெறைய இருக்கு அசெட்ஸ். ஏன்னா இண்டிசஸ் அண்ட் கமாடிட்டீஸ் அண்ட் கரன்சிஸ் நெறைய இருக்கு. ஸோ இதில பொறுத்தவரைக்கும் ஆம் 2 வந்து மேஜரா இருக்கும். என்னன்னா மினி அண்ட் மைக்ரோ. ஸோ மினி அண்ட் மைக்ரோனுக்கான டிஃபரன்ஸ் என்னன்னா, மினின்றது ஒரு பிக்கர் நம்பர் வச்சுக்கோங்க. பிக்கர் கான்ட்ராக்ட். மைக்ரோன்றது ஸ்மாலர் கான்ட்ராக்ட். ஓகேவா? ஸோ இப்ப நாஸ்டாக் எடுத்துட்டீங்கன்னா, அ நாஸ்டாக்ன்றது என்னது? யுஎஸ் மார்க்கெட் இருக்க டாப் 100 ஸ்டாக்ஸோட ஆவரேஜ் பிரைஸ் தான் நாஸ்டாக்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நாஸ்டாக் மினின்றது என்னன்னா, என்கியூன்னு சொல்லுவாங்க. அதுவே மைக்ரோன்றது என்னன்னா, எம்என்கியூன்னு சொல்லுவாங்க. இப்போ புரியுதா? இது வந்து ஸ்மால் கான்ட்ராக்ட். இது வந்து பிக்கர் கான்ட்ராக்ட். ஓகே. ஸோ அந்த ஸ்மால் கான்ட்ராக்ட், பிக்கர் கான்ட்ராக்ட் ஏன் ஏன் வந்து ஸ்மால் கான்ட்ராக்ட், ஏன் வந்து பிக்கர் கான்ட்ராக்ட் சொல்றாங்கன்னா, ரிஸ்க் டெர்ம்ஸ்ல நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஓகே. நாஸ்டாக் நெக்ஸ்ட் வந்து எஸ்&பி 500. எஸ்&பி 500 எடுத்துட்டோம்னா, மினின்றது என்னன்னா இஎஸ், மைக்ரோன்றது எம்இஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சேம் ஃபார் கமாடிட்டீஸ் எடுத்துக்கோங்க. கோல்டு. கோல்டுக்கு வந்து மினி வந்து ஜிசின்னு சொல்லுவாங்க. மைக்ரோ வந்து எம்ஜிசின்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்ப ரிஸ்க் டெர்ம்ஸ்ல சொல்றேன்னு சொன்னேன்ல. இப்ப இங்க எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிள். சிம்பல் வந்து இஎஸ், எம்இஎஸ், என்கியூ, எம்என்கியூன்னு இருக்கு. ஓகேவா? ஸோ டிக்ன்றது என்னது? 1 பாயிண்ட் ஈக்குவல் டூ 4 டிக்ஸ். ஓகே. அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்க ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க. 1 என்கியூன்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 என்கியூ வந்து நீங்க போட்டீங்க. 1 என்கியூ வந்து என்ட்ரி போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு 1 பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ பிளஸ் ஆர் மைனஸ் ஆகும்னா, $20 வந்து பிளஸ் ஆர் மைனஸ் ஆகும். லைக் வந்து நீங்க என்ட்ரி பாயிண்ட்லேருந்து மேல போச்சு. பை எடுத்துட்டீங்க. பை எடுத்தீங்கன்னா மேல போனா தான் ப்ராஃபிட் கரெக்ட்டா? ஸோ 1 பாயிண்ட் மேல போச்சுன்னா $20 வந்து பிளஸ் ஆகும். அதுவே ஒரு பாயிண்ட் கீழ போச்சுன்னா $20ன்றது மைனஸ் ஆகும். அது இப்ப எம்என்கியூ எடுத்துக்குவோம். எம்என்கியூல வந்து 1 பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். $2 வந்து பிளஸ் ஆர் மைனஸ் ஆகும். ஸோ இத வந்து நீங்க டிவைட் பை 4 போட்டீங்கன்னா டிக் வேல்யூ கிடைச்சிரும். 20 டிவைட் பை 4 எவ்வளோ? $5. 2 டிவைட் பை 4 எவ்வளோ? $0.5 இது எதுக்குன்னா டிக் வேல்யூக்கு. ஓகேவா? ஸோ சேம் ஃபார் இஎஸ் அண்ட் எம்இஎஸ். இஎஸ்ல வந்து நீங்க 1 இயர்ஸ் போட்டீங்க. ஒரு பாயிண்ட் மூவ் ஆகுது. எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து பிளஸ் ஆர் மைனஸ் ஆகும்னா $50. அதே எம்இஎஸ்க்கு $5. பிக் வேல்யூயும் சேம் டிவைட் பை 4 போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூ கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இது வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க உங்களோட டெய்லி லாஸ் வந்து
$200 தான் நீங்க பிளான் பண்றீங்க. ஓகேவா? அந்த டேக்கு. ஸோ $200 தான் பிளான் பண்ணும்போது, நீங்க ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க. அந்த என்ட்ரியோட ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு வந்து 20 பாயிண்ட் வருது. அந்த 20 பாயிண்ட்ல வந்து நீங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்கியூ போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 20 பாயிண்ட்க்கு எவ்வளோ ஆச்சு? ஒரு பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா எவ்வளோ வருது உங்களுக்கு? $20 20 இன்டூ 20 எவ்வளோ? $400 வந்து ஸ்டாப் லாஸ் வந்துரும். ஓகே. ஆனா நீங்க டெய்லி லாஸ் எவ்வளோ பிளான் பண்ணியிருக்கீங்க? 200 தான். அது வந்து உங்க ரிஸ்க் வந்து அதிகமா எக்ஸீட் ஆகுது தெரியுதா? ஸோ அந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, எம்என்க்யூல கால்குலேட் பண்ணணும். 20 பாயிண்ட்க்கு எம்என்க்யூ போடுறது எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, 20 இன்டூ 2 ஃபர்ஸ்ட் போடணும். ஏன்னா ஒரு பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா $2 கரெக்ட்டா? ஸோ 20 இன்டூ 2ன்றது எவ்வளோ ஆகும்? 40. ஸோ இப்போ 40 கூட எத்தன நீங்க மல்டிப்ளை பண்ணா 200 வரும்? 5 எம்என் கியூப் போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து $200 வரும். கரெக்ட்டா? 40 இன்டூ 5ன்றது என்னன்னா $200 ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க எவ்வளோ ரிஸ்க் போட்டுருக்கணும்னா, 5 எம்என் கியூப் கான்ட்ராக்ட் போட்டிருந்தா தான் உங்களுக்கு 200 ரிஸ்க் வந்திருக்கும். ஓகேவா? அதே இடத்துல போயிட்டு 5 என் கியூப் போட்டீங்கன்னா, ரிஸ்க் வந்து எங்கேயோ போயிரும். புரியுதா நான் சொல்றது? ஸோ இப்படி தான் நீங்க வந்து கால்குலேஷன் பண்ணி, அ அந்த ஸ்டாப் லாஸ்க்கு ஏத்த மாரி, ஆர் அந்த பாயிண்ட்ஸ்க்கு ஏத்த மாரி நீங்க வந்து எம்என்கியூவா, என்கியூவா சூஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? சிம்பிள். சேம் ஃபார் இஎஸ் அண்ட் எம்இஎஸ். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் வந்து கான்ட்ராக்ட்ஸ். இந்த கான்ட்ராக்ட்ஸ் எடுத்துட்டா எல்லாத்துக்குமே சேம் தான். நான் வந்து என்கியூக்கு வந்து சொல்றேன். ஓகேவா? இண்டிசஸ், கமாடிட்டீஸ் எல்லாமே சேம் தான். ஓகே. இப்போ என்கியூக்கு எடுத்துட்டோம்னா, தேர் ஆர் 4 கான்ட்ராக்ட்ஸ். இந்த கான்ட்ராக்ட் வந்து எப்படி உங்களுக்கு பார்க்கலாம்னா, சார்ட்ல வந்து நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். என்கியூ H20, 25 அப்படின்னு இருக்கும். ஸோ இதில என்ன மீன் பண்ணுதுன்னா, இந்த என்கியூன்றது அந்த சிம்பிள், ஹச்ன்றது என்ன கான்ட்ராக்ட் அண்ட் 2025ன்றது இயர். ஓகேவா? ஸோ இந்த ஹச் தான் உங்களுக்கு வந்து டிஃபர் ஆயிட்டே இருக்கும். இப்போ ஒரு 1 இயர்ன்னு எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து 4 கான்ட்ராக்ட் வரும். இது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஜனவரிலேருந்து மார்ச் வரைக்கும் ஹச்ன்ற கான்ட்ராக்ட் வந்து ரன் ஆயிட்டு இருக்கும். லைக் என்கியூஹெச் 2025. நெக்ஸ்ட்டு பிப்ரவரிலேருந்து ஜூன் வரைக்கும் எம்ன்ற கான்ட்ராக்ட் ரன் ஆயிட்டுருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் யூன்ற கான்ட்ராக்ட் ரன் ஆயிட்டுருக்கும். நெக்ஸ்ட் அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இசட்ன்ற கான்ட்ராக்ட் ரன் ஆயிட்டுருக்கும். இப்ப கரண்ட்டா என்ன கான்ட்ராக்ட் ரன் ஆயிட்டுருக்குன்னா, இசட் கான்ட்ராக்ட் தான் ரன் ஆயிட்டுருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து அந்த கான்ட்ராக்ட்ஸ்ன்றது டிஃபர் ஆகும். இது சேம் ஃபார் இஎஸ், ஜிசி எல்லாத்துக்குமே இதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல வந்து கன்டினியூஷன் கான்ட்ராக்ட்னு ஒண்ணு இருக்கு. கன்டினியூஷன் கான்ட்ராக்ட்ன்றது எப்படி இருக்கும்னா, என்கியூ 1 எக்ஸ்க்ளமேட்டர் மார்க் இருக்கும். ஸோ இத வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, கன்டினியூஷன் சார்ட்ன்னு சொல்லுவாங்க. கன்டினியூஷன் சார்ட் மீன்ஸ் இப்ப எனக்கு தனித்தனியா நீங்க போயிட்டு டைப் பண்ணி பார்க்குறீங்களா, என்கியூஹெச் 2025, என்கியூஎம் 2025 இது எல்லாமே வந்து உங்களுக்கு இப்ப என்கியூஹெச் 2025 எடுத்துட்டீங்கன்னா, ஜனவரிலேருந்து மார்ச்சுக்குள்ள இருக்க சார்ட் டேட்டா மட்டும் தான் இது உள்ள இருக்கும். அதுவே என்கியூ1 இந்த சார்ட் இருக்குல்ல, இதுல நீங்க போனீங்கன்னா ஆல்ரெடி என்க்யூல ட்ரேட் ஆன எல்லா டேட்டாவும் வந்து இந்த சார்ட்ல இருக்கும். புரியுதா நான் சொல்றது? 2020 ஆர் 2005 அதுல இருக்கிற டேட்டா கூட என்கியூ1ல வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கன்டினியூஸ் சார்ட் வந்து நீங்க பார்த்தாலும் பார்க்கலாம். இல்லனா ஸ்பெசிஃபிக்கா அந்த கான்ட்ராக்ட் சார்ட்ஸ் கூட நீங்க போய் பார்க்கலாம். நான் எப்பயுமே வந்து என்கியூ1 தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுல எதுவும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் வராது. 2மே சேமா தான் இருக்கும் பார்க்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் இதுல வந்து பிஹெச்எஸ்ன்னு சொல்லிட்டு ஆ ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க சார்ட்ல ட்ரேடிங் வியூல பார்த்தீங்கன்னா, அந்த பிஹெச்எஸ்ன்றது என்னன்னா, ஆ இப்ப வந்து ஒரு கான்ட்ராக்ட்லேருந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து ரோல் ஓவர் ஆகுதுல்ல. ஆ நீங்க என்கியூ கன்டினியூஷன் சார்ட்ல பார்க்கும்போது, ஹச்லேருந்து எம்முக்கு வந்து சார்ட் மாறுதுன்னா, அந்த இடத்துல இருந்துங்க பிஹெச்எஸ் வந்து எனேபிள் பண்ணியிருக்கணும். அப்பதான் வந்து அந்த கான்ட்ராக்ட் வந்து ஆ லைக் அந்த டேட்டா வந்து சிங்க் ஆகும். இல்லன்னா இது தனியா தெரியும். லைக் இந்த ஹச் கான்ட்ராக்ட்டும், எம் கான்ட்ராக்ட்டும் தனித்தனியா தெரியிற மாரி இருக்கும். தனியா தெரியும் மீன்ஸ் அந்த கேப் அப்ஸ் ஆர் சம்திங் பிரைஸ் டிஃபரன்ஸ் தெரியும். ஓகேவா? இதே பிஹெச்எஸ் வந்து எனேபிள் பண்ணீங்கன்னா, 2மே வந்து சிங்க் ஆகி உங்களுக்கு வந்து சார்ட் வந்து கிளீனா இருக்கும். ஓகே. அண்ட் வேற இதுல என்ன இருக்குன்னா, ஆர்டர் டைப்ஸ். ஸோ இதுல வந்து 2 டைப் ஆஃப் ஆர்டர்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து மார்க்கெட் ஆர்டர், நெக்ஸ்ட் வந்து லிமிட் ஆர்டர் சொல்ட்டு. மார்க்கெட் ஆர்டர்ன்றது என்னன்னா, பிரைஸ் கரண்ட்டா ட்ரேட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ட்ரி வந்து அந்த இடத்திலேயே பை அண்ட் செல் பண்றது. லைக் இங்க இருந்தே நீங்க பை அடிக்கிறா, பிரைஸ் இங்கேயே விழுந்துரும். இங்க இருந்து மேல போகுதுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட். அதுவே இப்ப நீங்க செல் அடிக்கிறீங்கன்னா, கரண்ட் பிரைஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அங்கேயே செல் அடிக்கிறது வந்து மார்க்கெட் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுவே லிமிட்ன்றது என்னன்னா, பிரைஸ் இப்ப இங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நீங்க பை எடுக்க போறீங்க. எங்க வந்தா பைனா, இது இந்த பிரைஸ் வந்தா பை அப்படி சொல்லிட்டு நீங்க பிளான் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 25 25.6 இது வந்து 25.8 இருக்குன்னு வச்சுக்கோங்க. சாரி. 25.8 இங்க இருக்கு. 25.6 இருக்கு. நீங்க எங்க வந்தா பை பண்ணலாம் பிளான் பண்ணீங்கன்னா 25.6ல. ஸோ இதுல வந்து பை பண்றது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, லிமிட் ஆர்டர்ன்னு சொல்லுவாங்க. உங்களோட பை என்ட்ரி வந்து இந்த இடத்துல வந்து லிமிட் ஆர்டர் தான் பிளேஸ் பண்ணுவீங்க. பிரைஸ் வந்து இங்கருந்து இங்க வந்தா மட்டும் தான் உங்க என்ட்ரி ட்ரிக்கர் ஆகி மேல போகும். அதே மார்க்கெட் ஆர்டர் என்னன்னா, பிரைஸ் கரண்ட்டா ட்ரேட் ஆயிட்டத்துல என்ட்ரி போடுறது வந்து மார்க்கெட் ஆர்டர்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்ப நீங்க பை எடுக்க போறீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, பை லிமிட் போடுவீங்க. அதுவே செல் எடுக்க போறீங்கன்னா, இந்த இடத்துல செல் லிமிட்ன்னு போடுவீங்க. புரிஞ்சதா? என்ட்ரி வந்து நீங்க பை லிமிட் எடுக்கிறீங்க. அதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து என்ன ஆர்டர் டைப் வைப்பீங்கன்னா, பை ஸ்டாப் வைக்கணும். அதுவே செல் லிமிட்க்கு வந்து செல் ஸ்டாப் வைக்கணும்.
அதுவே நீங்க டிபி வைக்க போறீங்கன்னா, பை லிமிட் போட்டீங்கன்னா, அதுக்கு வந்து டிபி வந்து செல் லிமிட்டு. அதுவே வந்து செல் லிமிட் ஆர்டர் போட்டிருக்கீங்கன்னா, அதுக்கு டிபி வந்து பை லிமிட். ஓகேவா? புரியுதா? இதுதான் வந்து அந்த ஆர்டர் டைப்ஸ்க்கான டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து அந்த கரன்சிஸ் ஃபீச்சர்ஸ் சொன்னேன்ல. ஸோ யூரோக்கு வந்து என்னென்ன கரன்சி நேம்னா, 6ன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஜிபிபிக்கு 6பி அண்ட் ஜேபிஒய்க்கு 6ஜே. நெக்ஸ்ட் ஏயுடிக்கு 6ஏ. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்எஸ்டிக்கு 6என். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, கேடுக்கு வந்து 6சி. நெக்ஸ்ட்டு ஸ்விட்ச் கரன்சி இருக்குல்ல, சிஹெச்எஃப். சிஹெச்எஃப் வந்து 6எஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து கான்டாக்ட் நேம் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ரிமைனிங்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். எஸ்&பி 500க்கு வந்து இஎஸ், நேஸ் 100க்கு வந்து என்கியூன்னு சொல்லுவாங்க. அண்ட் கோல்டு எக்ஸ்ஐயூஎஸ்டிக்கு வந்து ஜிசின்னு சொல்லுவாங்க. அண்ட் யுஎஸ் ஆயில் வந்து சிஎல்ன்னு சொல்லுவாங்க ஃபியூச்சர்ஸ்ல. ஓகேவா? அண்ட் அப்புறம் என்ன டிஃபரன்ஸ் சொன்னேன், அதில வந்து லாட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதில கான்ட்ராக்ட் யூஸ் பண்ணுவோம். ஃபாரெக்ஸ்ல பிப்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்க வந்து பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அண்ட் இதில பார்த்தோம்னா நமக்கு புரோக்கர் மேனிபுலேஷன்ஸ் இருக்காது. கம்பேர்ட் டூ ஃபாரெக்ஸ். ஃபியூச்சர்ஸ் வந்து புரோக்கர் மேனிபுலேஷன்ஸ் எதுவும் இருக்காது. அண்ட் பிட் அண்ட் ஆஸ்க் பிரைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் வராது. உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் ஆகும்னா 25,000 001.25 25,000 001.50. ஸோ டிக் வேல்யூல தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்ப்ரெட் வேல்யூன்றது இருக்கும். அதனால வந்து ஸ்ப்ரெட் வந்து ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. அங்க நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிப்ஸே வந்து சிலதெல்லாம் 5 பிப், 2 பிப் அது மாரி டிஃபரன்ஸ் வரும். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, டிக்ஸ்ல தான் வந்து டிஃபரன்ஸ் ஆகும். டிக்ஸ்ன்றது கண்ணுக்கே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ட்ரி போட்டீங்கன்னா, சேம் பாயிண்ட்ல தானே விழுது. விச் மீன்ஸ் 25,001 தானே உங்களுக்கு வந்து என்ட்ரி விழுது. டிக்ஸ்ன்றது பெருசா டிஃபர் ஆகாது. அதுதான் ஓகேவா? ஸோ இதுல வந்து இது என்னது? ஆஸ்க் பிரைஸ். இது வந்து என்னதுன்னா பிட் பிரைஸ். ஓகே. இது தெரிஞ்சுச்சுல்ல. ஸோ நீங்க பை பண்றீங்கன்னா எங்க விழும்? ஆஸ்க் பிரைஸ்ல விழும். செல் பண்றோம்னா பிட் பிரைஸ்ல விழும். ஓகே. ஓகே. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ப்ராஃபிம்ஸ பத்தி பார்ப்போம். ஓகே. ப்ராஃபிம்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஃபாரெக்ஸ் ப்ராஃபிம் 2த்துக்கான டிஃபரன்ஸ்ல சில சில சம் கீ டிஃபரன்ஸ் மட்டும் சொல்றேன். ஸோ ப்ராஃபிம்ஸ் எடுத்துட்டோம்னா, நீங்க வந்து ஆ இட்ஸ் ஈஸி டூ மேக் மனி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா, உங்களுக்கு கேப்பிட்டல் இல்லனா நீங்க ப்ராஃபிம்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து மனி மேக் பண்ணலாம். இஃப் யூ ஹேவ் தி ரைட் ஸ்கில். ஓகேவா? ஸோ இதில வந்து உங்கள பொறுத்தவரைக்கும் ஃபியூச்சர்ஸ் ப்ளாட்ஃபார்ம்ல வந்து உங்களுக்கு என்னென்ன பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்றாங்கன்னா, ஆல்ரெடி டிஃபரன்ஸ்ல பார்த்துருப்போம். என்னென்ன ப்ரொவைட் பண்றாங்கன்னா, ட்ரேடவே, ட்ரேடிங் வியூ அண்ட் ப்ராஜெக்ட் எக்ஸ், நிஞ்சா ட்ரேடர் இது மாரி நெறைய இருக்கு. ஓகேவா? ஸோ ப்ராஃபிம்ன்றது என்ன ப்ராசஸ்ல ரன் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு அக்கவுண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க. விச் மீன்ஸ் எவாலுயேஷன் அக்கவுண்ட். ஓகே. ஸோ அது வந்து சில கண்டிஷன்ஸ்லாம் வச்சிருப்பான். ஸோ விச் மீன்ஸ் எவாலுயேஷன் அக்கவுண்ட். இதில வந்து சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். அத நீங்க பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஃபண்டட் அக்கவுண்ட்ன்றது குடுப்பான். ஓகே. ஃபண்டட் ஆனதுக்கப்புறம் நீங்க பே அவுட்ன்றத ரெக்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து சேம் ஃபார் போத் ஃபார்ம்ஸ். ஃபாரெக்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ். ஓகேவா? இதில எது உங்களுக்கு டிஃபரா ஆகும்னா, எவாலுயேஷன்ல குடுக்குற கண்டிஷன்ஸ் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும். அண்ட் காஸ்ட். அக்கவுண்ட்க்கு நீங்க செலவு பண்றீங்கல்ல, அந்த இது வந்து டிஃபர் ஆகும். அண்ட் இதில வந்து ஓகே. இது 2 தான் வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸா இருக்கும். இதில குடுக்குற கண்டிஷன்ஸ் அண்ட் வந்து அந்த அக்கவுண்ட் பிரைஸ். ஓகேவா? ஸோ, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபியூச்சர்ஸ்க்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிர்றேன். அது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஃபாரெக்ஸ்ல எப்படி இருக்கும்னு சொல்லிர்றேன். ஓகே. ஸோ, எவாலுயேஷன் எடுத்துட்டீங்கன்னா, இதுல வந்து நீங்க ப்ராஃபிட் டார்கெட்ன்றத எடுக்கணும். எவ்வளோனா 6% வந்து நீங்க மேக் பண்ணணும். 6% மீன்ஸ் ஒரு 50K அக்கவுண்ட் எடுக்கிறீங்கன்னா, 6%னா எவ்வளோ ஆகுதுன்னா $3,000. ஓகே. நீங்க $3,000 எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஃபண்டட் அக்கவுண்டே குடுப்பான். விச் மீன்ஸ் லைவ் அக்கவுண்ட். அதே வந்து இப்ப இந்த 50K அக்கவுண்ட்க்கு வந்து நீங்க எவ்வளோ செலவு பண்ணிருப்பீங்கன்னா, $50ன்னு வச்சுக்கோங்க. ஒரு கால்குலேஷன். ஓகே. ஆ அதுவே வந்து ஃபாரெக்ஸ் ஃபார்ம்ல எடுத்துட்டீங்கன்னா, அதுல 3 டைப் ஆஃப் அக்கவுண்ட் இருக்கு. ஒன் டைப் ஆஃப் ஒன் ஃபேஸ் அக்கவுண்ட், 2 ஃபேஸ் அக்கவுண்ட், 3 ஃபேஸ் அக்கவுண்ட்ஸ். இப்ப இதுவே இடத்துல வந்து நீங்க 2 ஃபேஸ் அக்கவுண்ட் வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து 8% மேக் பண்ணணும். செகண்ட் ஃபேஸ்ல வந்து 5% மேக் பண்ணணும். அண்ட் உங்களுக்கான காஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, 50K அக்கவுண்ட் வந்து எவ்வளோ வரும்னா, நியர்லி $300 அப்படின்னு வச்சுக்கோங்க. 300 டூ $350 வரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அ எது வந்து பெஸ்ட்டா தெரியும் பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ஸ் தான் தெரியும். ஏன்னா ஒரு ஃபேஸ் தான். நெக்ஸ்ட் வந்து உங்களோட அமவுண்ட் ஸ்பெண்டும் கம்மி. அண்ட் நெக்ஸ்ட் ஈஸியா நீங்க ஃபண்டட் போயிடலாம். நெக்ஸ்ட் பே அவுட் ரெக்வெஸ்ட் பண்ணிடலாம். ஆனா இதில ப்ராசஸ் கொஞ்சம் பிகரா எடுத்துக்கும். கம்பேர்ட் ஃபாரெக்ஸ் ஃபார்ம்ல. 2 ஃபேஸு அண்ட் வந்து உங்களுக்கான பர்ச்சேசிங் அமவுண்ட் அதிகமா இருக்கும். அக்கவுண்ட் பர்ச்சேசிங். சரி நீங்க கேட்கலாம், ப்ரோ அதுக்கு தான் சிங்கிள் ஃபேஸ் அக்கவுண்ட் போலாம்ல. சிங்கிள் ஃபேஸ் அக்கவுண்ட்லாம் போனீங்கன்னா, இன்னும் அந்த $300 எடுத்து $500 அது மாரி போகும். காஸ்ட் வந்து இன்கிரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இது ஒரு டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் இதில வந்து
ஆ லிமிட் கண்டிஷன்ஸ் சொன்னேன்ல. இப்ப இந்த 6% மேக் பண்ணோம்னா, ஈஸியா மேக் பண்ற மாரி குடுத்துருக்க மாட்டான். நீங்க ஃபெயில் ஆகுற மாரி தான் அந்த கண்டிஷன்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பான். ஸோ, அது என்னென்ன கண்டிஷன்ஸ்னா, உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ட்ராடவுன் ஒண்ணு குடுத்துருப்பான். நெக்ஸ்ட் டெய்லி ட்ராடவுன் ஒண்ணு குடுத்துருப்பான். ஸோ, மேக்ஸிமம் ட்ராடவுன்றது என்னன்னா, ஆ இந்த அமௌண்ட்டுக்கு மேல நீங்க ஓவரால் லாஸ் பண்ணிட்டீங்கன்னா, அக்கவுண்ட் வந்து பிரீச் ஆயிரும். டெய்லி ட்ராடவுன்றதுன்னா, இந்த அமௌண்ட்டுக்கு மேல பர்ட்டிகுலர் டேல லாஸ் பண்ணீங்கன்னா, அக்கவுண்ட் பிரீச் ஆயிரும். ஓகேவா? ஸோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 50 அக்கவுண்ட்டுக்கு வந்து மேக்ஸிமம் ட்ராடவுன்றது எவ்வளோ குடுப்பான்னா, $2,500 குடுப்பான். ஓகேவா? ஸோ இந்த $2,500 வந்து நீங்க லாஸ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த அக்கவுண்ட் வந்து பிரீச் ஆயிரும். ஓகே. அதுவே வந்து டெய்லி ட்ராடவுன்றது எவ்வளோ குடுப்பான்னா, 1250. இது சில ஃபர்ம்ல வந்து டெய்லி ட்ராடவுன்றது இருக்காது. ஆ மேக்ஸிமம் ட்ராடவுன் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுவே வந்து நீங்க அ ஃபாரெக்ஸ் ஃபர்ம்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் ட்ராடவுன் வந்து 10% சில ஃபர்ம் குடுக்கும். அண்ட் வந்து டெய்லி ட்ராடவுன் வந்து 5% குடுப்பான். ஸோ 10%ன்றது எவ்வளோனா 5K அக்கவுண்ட்க்கு $5,000 அண்ட் 5%ன்றது 2,500. ஸோ இந்த விஷயத்தில பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ட்ராடவுன் வந்து ஃபாரெக்ஸ்ல வந்து நெறைய குடுக்குறான். ஓகேவா? பட் ஆனா வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த அமௌண்ட்டே போதும். இது ஈஸியா நீங்க வந்து 3000 மேக் பண்றதுக்கு உங்களுக்கு 2500 லிமிட் இருந்தாலே போதும். ஈஸியா மேக் பண்ணிடலாம். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் தி நம்பர் கேம். ஓகேவா? ஸோ இதனால எனக்கு ரிஸ்க் அதிகமா குடுக்குறான்னு சொல்லிட்டு நீங்க வந்து ரொம்ப டைம் எடுத்து இதில பண்ற மாரி இருக்கும். இதுனா கொஞ்சம் சீக்கிரமா பண்ற மாரி இருக்கும். கம்பேர்ட் டூ ஃபாரெக்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ். அதனால இது வந்து ஃபாரெக்ஸ் ஃபார்ம் வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லல. இட் வில் டேக்ஸ் மோர் டைம் கம்பேர்ட் டூ ஃபியூச்சர்ஸ்ன்னு சொல்றேன். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் இதில பார்த்தீங்கன்னா, டைம் லிமிட்ன்னு ஒண்ணு இருக்கும். ஃபாரெக்ஸ் ஃபார்ம்ல எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நோ டைம் லிமிட். அக்கவுண்ட் வாங்கிட்டு நீங்க எப்ப வேணா பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுவே ஃபியூச்சர்ஸ் ஃபார்ம்ல எடுத்தீங்கன்னா, 30 டேஸ் டைம் லிமிட் இருக்கும். எல்லாத்துலயுமே ஸ்டாண்டர்டா. சிலதுல இல்ல. பட் ஆனா மோஸ்ட்லி எல்லா ஃபார்ம்லயும் வந்து 30 டேஸ் டைம் லிமிட் இருக்கும். அந்த 30 டேஸ்ல வந்து நீங்க அந்த அக்கவுண்ட்ட பாஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் $40 அக்கவுண்ட் $40 குடுத்து அந்த அக்கவுண்ட் வாங்குறீங்க. 30 டேஸ்ல பாஸ் பண்ணலனா, அந்த அக்கவுண்ட் வந்து இன்ஆக்டிவ் ஆயிரும். விச் மீன்ஸ் அதில ட்ரேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு வந்து நீங்க ரினியூ பண்ணணும். ரினியூ பண்றது அது சர்டைன் அமௌண்ட் வரும். லைக் $60 ஆர் $70 அது மாரி இருக்கும். பட் ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, இங்க நீங்க ரினியூலாம் பண்ண வேணாம். திருப்பி புது அக்கவுண்ட் வாங்கிருங்க. புது அக்கவுண்ட் வாங்குனீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நீங்க கம்மியாவே வாங்கலாம். ஓகேவா? பட் ஆனா மோஸ்ட்லி நீங்க 30 டேஸ்ல வந்து எவாலுயேஷன பாஸ் பண்ணிறணும். அதுக்கு மேல டைம் எடுத்துக்கக்கூடாது. ஓகேவா? ஏன்னா எவாலுயேஷன்ல வந்து நீங்க டைம் ரொம்ப எடுக்கக்கூடாது. ஃபண்டட் அக்கவுண்ட் வந்து நீங்க எத்தன மாசம் கூட வச்சுக்கலாம். ஏன்னா அது ஒரு லைவ் அக்கவுண்ட். ரிட்டர்ன் நீங்க மேக் பண்ற அமௌண்ட் வந்து நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதே எவாலுயேஷன் அப்படி கிடையாது. ஓகேவா? கரெக்ட்டான ரிஸ்க் எடுத்துட்டு எவாலுயேஷன் வந்து சீக்கிரமா பாஸ் பண்ணிடணும். ஓகே. நெக்ஸ்ட் திங் வந்து நம்ம ட்ராடவுன் டைப் பார்ப்போம். ஸோ ட்ராடவுன்ன்றது நான் சொன்னேன்ல மேல வந்து டெய்லி ட்ராடவுன் அண்ட் மேக்ஸிமம் ட்ராடவுன் சொல்லிட்டு, அந்த ட்ராடவுன் டைப்ன்றது இங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ட்ரா டவுன். ஸோ ட்ராடவுன்ன்றது 3 டைப்ஸ் இருக்கு. போத் அண்ட் ஃபாரெக்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்ல ஓகே. ஒண்ணு வந்து ஸ்டாட்டிக் அண்ட் நெக்ஸ்ட் வந்து ட்ரெய்லிங் யுஓடி எண்ட் ஆஃப் தி டே ட்ராடவுன், ட்ரேடிங் எண்ட் ஆஃப் தி ட்ராடவுன், நெக்ஸ்ட் வந்து வெரி எண்ட் ஆஃப் தி டே ட்ராடவுன். ஸோ ஸ்டாட்டிக்ன்றது என்னன்னா, இப்போ வந்து நீங்க ஒரு அக்கவுண்ட் எடுக்கிறீங்க, பர்ச்சேஸ் பண்றீங்க. ஒரு 50K அக்கவுண்ட் ஓகேவா? ஸோ 50K அக்கவுண்ட்க்கு அவன் ஒரு லாஸ் லிமிட் வைக்கிறான். எங்கன்னா 48,000ல. 48,000ல வந்து ட்ராடவுன் எடுத்து செட் பண்றான். இப்ப நீங்க 50Kன்றது இங்க இருக்கு. ஓகே. நீங்க அக்கவுண்ட் வந்து இப்ப நீங்க 52K போயிட்டீங்க. நெக்ஸ்ட் 54K போயிட்டீங்க. அதுவரைக்கும் உங்களோட ட்ராடவுன் எங்க இருக்கும்னா 48Kல தான் இருக்கும். இதுதான் வந்து ஸ்டாட்டிக்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து மாறவே மாறாது. ஒன்ஸ் 48 கீழ அக்கவுண்ட் பிரைஸ் போகும்போது, அக்கவுண்ட் வந்து பிரீச் ஆயிரும். புரியுதா? இது வந்து ஸ்டாட்டிக். அதுவே ட்ரெய்லிங் யுஓடின்றது என்னன்னா, உங்களுக்கான டெய்லி லாஸ் லிமிட் ஆர் ஓவரால் லாஸ் லிமிட் வந்து $2,000 குடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க 50Kல இருக்கீங்க. 50Kல இருந்து 2K ட்ராடவுன்னா எவ்வளோ இருக்கும்? 48K ஓகே. ட்ரெய்லிங் யுஓடில வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அத சொல்றேன். 50Kலேருந்து இப்ப நீங்க ஒரு என்ட்ரி எடுத்துட்டீங்க. 52K மேல போயிடுச்சு. ஓகே. 52K மேல போயிட்டு ரன் ஆயிட்டு இருக்கு ப்ராஃபிட். அப்ப இங்க என்ன நடக்கும்னா, இந்த 48K இருக்குல்ல, இது ட்ரெய்லிங். நீங்க என்ட்ரி எடுத்தோனே இந்த 48K வந்து 50Kக்கு வந்துரும். ஏன்னா 2000 மேல போயிட்டீங்க. அப்ப அந்த 2000 வந்து திருப்பியும் இதுக்கு பின்னாடியே வந்துரும். நான் சொல்றது புரியுதா? 52K கீழ ஆ கால்குலேட் பண்ணி 50Kல லாக் ஆயிரும். இப்ப நீங்க என்ட்ரி எடுத்துட்டீங்க. இப்ப 50Kல வந்து லாக் ஆயிடுச்சு. நீங்க என்ட்ரி வந்து இப்போ 52,000 வந்து மேல போயிட்டு, திருப்பியும் 50,000க்கு அக்கவுண்ட் பேலன்ஸ் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? அக்கவுண்ட் பிரீச் ஆயிரும். 50K கீழ ஒரு $1 இறங்குனாலே அக்கவுண்ட் பிரீச் ஆகும். ஏன்னா இது ட்ரெய்லிங் ட்ராடவுன். நீங்க என்ட்ரி எடுத்து லைவ் ப்ராஃபிட் ரன் ஆகும்போதே, உங்களுக்கு வந்து அந்த ட்ராடவுன் வந்து அப்ஸ் அண்ட் டவுன் வந்து மூவ் ஆகும். அதுதான் ட்ரெய்லிங் ட்ராடவுன்னு சொல்லுவாங்க. அதுவே இஓடின்றது எப்படின்னா, ஒரு 2K வந்து உங்களுக்கு வந்து லாஸ் அ 2K வந்து ட்ராடவுன் குடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அக்கவுண்ட் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது 50Kல இருக்கு. ஸோ உங்களோட ட்ராடவுன் வந்து எங்க இருக்கும்? 48Kல இருக்கும். ஓகே. ஸோ இஓடி எப்படி ரன் ஆகும்னா, இப்ப நீங்க ஒரு என்ட்ரி எடுத்து 2000 அப் பண்ணிட்டீங்க. 52,000 வந்து அந்த டேக்கு அப் பண்ணிட்டீங்க.
அந்த டேக்கு பார்த்தீங்கன்னா, டெய்லி ட்ராடவுன் வந்து எங்க இருக்கும்னா, ஆர் அந்த ட்ராடவுன் வந்து எங்க இருக்கும்னா, 48Kல தான் இருக்கும். இது ஒன்ஸ் எப்ப அப்டேட் ஆகும்னா, நெக்ஸ்ட் ட்ரேடிங் டே இருக்குல்ல, அப்பதான் வந்து 48Kன்றது 50Kல போய் லாக் ஆகும். சொல்றது புரியுதா? ஸோ இதுல 2த்தையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எது பெஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, இஓடி பெஸ்ட்டு இல்லன்னா ஸ்டாட்டிக் பெஸ்ட்டு. ஸோ இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது வந்து நான் இன்னும் கொஞ்சம் இன் டெப்த்தா நெக்ஸ்ட் கிளாஸ்ல கூட சொல்றேன். ஓகே. ஐ திங்க் மோஸ்ட்லி கிளியர் ஆயிருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபாரெக்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்க்கான மேஜர் டிஃபரன்ஸ். ஸோ இதிலிருந்து உங்களுக்கு வந்து எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்க்கும் அண்ட் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டுக்கான டிஃபரன்ஸ், ஃபாரெக்ஸ் ஃபர்ம்க்கும் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ப்ராஃபர்ம்க்கான டிஃபரன்ஸ், அதில இருக்கிற கண்டிஷன்ஸ் அண்ட் ப்ராஃபிட் டார்கெட்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்லியாச்சு. ஓகேவா? ஸோ இதிலிருந்து உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ, அத வந்து சூஸ் பண்ணி நீங்க வந்து அக்கவுண்ட்ஸ் பை பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். ஃபாரெக்ஸ்ல வந்து அக்கவுண்ட் பர்ச்சேஸ் பண்ற மாரி பிளான் பண்றீங்கன்னா, யூ கேன் பை 5 இயர்ஸ் அக்கவுண்ட். ஸோ 5 இயர்ஸ் வந்து நீங்க என்னோட லிங்க் யூஸ் பண்ணீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ அதோட இதெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அண்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து நீங்க பிளான் பண்றீங்கன்னா, யூ கேன் கோ வித் ப்ளூ ஆரஞ்ச் ஃபியூச்சர்ஸ். ப்ளூ ஆரஞ்ச் ஃபியூச்சர்ஸ்ல வந்து நீங்க என்னோட கோட் போட்டீங்கன்னா 60% வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஆட் ஆகும். இந்த கோட் இஸ் தினேஷ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன டாபிக் தான். ரொம்ப டைம் எடுத்துக்காது. என்னன்னா வந்து டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங். ஸோ டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் எடுத்துட்டீங்கன்னா, 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங். ஒன் இஸ் ஸ்கேல்பிங், டே ட்ரேடிங் அண்ட் ஸ்விங் ட்ரேடிங். ஓகே. 3த்துக்கான டிஃபரன்ஸ் வந்து எதுல பார்க்கலாம்னா, டைம். மீதி எதுவும் பெருசாலாம் இருக்காது. ஏன்னா, இப்ப வந்து நீங்க இப்ப ஸ்கேல்பிங் எடுத்துட்டீங்கன்னா, உங்க டைம் ஃப்ரேம் வந்து 1 மினிட் ஆர் செகண்ட்ஸ்ல ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட என்ட்ரீஸே வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து உங்க என்ட்ரீஸ் முடிஞ்சிரும். அது வந்து ஸ்கேல்பிங்ல வரும். அதுக்கும் கம்மியாலாம் இருக்கு. செகண்ட்ஸ் எல்லாம் முடிப்பானுங்க. ஓகே. அதுவே டே ட்ரேடிங் எடுத்தீங்கன்னா, அந்த டே ஃபுல்லா வந்து பொசிஷன் ஹோல்ட் பண்ற மாரி இருக்கும். இல்ல அந்த ஒரு செஷன் மட்டும் அந்த என்ட்ரி வந்து ஹோல்ட் பண்ற மாரி இருக்கும். ஃபார் ஃபியூ ஹவர்ஸ். அது வந்து டே ட்ரேடிங்ல வரும். ஓகேவா? அது வந்து நீங்க என்ட்ரி டைம் ஃப்ரேம் எத யூஸ் பண்ணுவாங்கன்னா, 15 மினிட் ஆர் 5 மினிட் அண்ட் சம்டைம்ஸ் 1 ஹவர்ல கூட ட்ரேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் டே ட்ரேடிங்ல வரும். ஸ்விங் ட்ரேடர் பொறுத்தவரைக்கும், என்ட்ரி எடுத்து ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ற மாரி இருக்கும். ரொம்ப நாட்கள், வாரங்கள்லாம் ஹோல்ட் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் ஸ்விங் ட்ரேடிங்ல வரும். ஸோ, இதுல வந்து என்ட்ரி டைம் ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 4 ஹவர், டெய்லி, வீக்லி சார்ட்லாம் என்ட்ரி எடுப்பானுங்க. அது வந்து ஸ்விங் ட்ரேடிங்ல வரும். ஸோ, நான் வந்து என்னன்னா, டே ட்ரேடர் தான். சம்டைம்ஸ் வந்து ஸ்கேல்பிங் பண்ணுவேன். ஸோ, ஸ்விங் ட்ரேடிங் நான் பண்றது இல்ல. ஸோ, இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங்ல வரும். ஓகேவா? இது சின்ன டாபிக் தான். ஓகே. ஐ திங்க் இந்த வீடியோ வந்து மோஸ்ட்லி எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். வில் சீ இன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் டேக் கேர். பை பை.